இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ இந்த என்னடா அது நம்ம வீட்டில் 2 மருமகர்களை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கோமதி. இதில் குழலிலாம் ஒரு மாதிரி அவங்க என்ன பாக்கெட்டில் சொருகி வச்சிருக்க முடியும், என்ன இடுப்பில் சொருகி தூக்கி வச்சுட்டே சுற்ற முடியுமா அப்படின்லாம் கிண்டலாக பேச உடனே ஏண்டியும் உனக்கு சீரியஸ்னஸ் புரியாமல் அப்படின்னு அவங்களும் கோபமாக சுற்றிட்டு இருக்காங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியம் பொண்ணெல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலும் ரெடியாகி இப்போ அப்பாடா அப்படின்னு சொல்லி கிளம்பி உட்காந்துருக்காங்க. ஆனால் கல்யாணத்துக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னும் மண்டபத்துக்கு அவங்க 2 பேரும் வரல. பார்த்தா அவங்க 2 பேரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா டேய் என்ன அவுத்துருங்கடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேச அப்போ ஒரு 3 பேர் உள்ளே வராங்க. அக்கா ஏங்கா நாங்களாம் பேசாமல் தானக்கா இருக்கோம், பேசாமல் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல உனக்கு நான் அக்கா வாடா டேய் முதல்ல இப்போ என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் எங்கள் தலை உங்களை அவுத்துற சொல்லிட்டாரு, நாங்கள் உங்களையே கடத்த நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்டை அவுக்கும் பொழுது டபக்குன்னு அவங்க 2 பேரோட முகமுடியும் பிடிச்சி 3 பேர் இருந்தவங்கள 2 பேரோட இதை பிடிச்சி முடியை பிடிச்சி ஆட்டி ஏய் சொல்லுங்கடா உண்மையை யாரா நீங்கள் அப்படின்னு கேட்க, யாரடா அப்போ கடத்த பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களை நான் கடத்த பார்க்கல, நாங்கள் தெரியாமல் தப்பாக கடத்திட்டோம் தலை சொன்னாருன்ட்டு உங்களை அனுப்பிவிட்றோம் அப்படின்னா, யாரடா அவங்க தலை என்னடா நீங்கள் தான் இந்த யாரடா கடத்த பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண பொண்ணுங்கிறாங்க. ஓ கல்யாண பொண்ணை கடத்த பார்த்தீங்களா, அடா பாவீங்களா டேய் எனக்கு தெரியுதுடா நல்லா உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே இந்த முறப்பையன் கோஷ்டி பொண்ணு தர முடியாதுன்னா ஒன்றை கடத்திடுவீங்களா அப்படிங்க. சிச்சி அதெல்லாம் இல்லைக்கா நாங்கள் அந்த கோஷ்டி இல்லைக்கா அப்படின்ட்டு ஒருத்தர் கடைசியாக உண்மையவே சொல்லிடுறாரு, நாங்கள் குமரவேல் கோஷ்டிக்கான்ட்டு. ஷாக்காகி குமரவேலா அப்படின்ட்டு ஆமாக்கா கல்யாண பொண்ணு தான்க்கா கடத்தலாம்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிடுறாங்க. அவங்க ஓடின உடனே அவங்க வெளில பார்த்தா குமரவேல் நின்றுட்டு இருக்காரு. கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேறு வழி தெரில, என்னை மட்டும் அவமானப்படி எங்கள் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி நீ போனல அப்படின்னு ராஜியை பார்த்து சொல்ல, எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் சொல்ல கேட்காம நீங்கள் பண்ணி வைக்க பார்த்தீங்க, அதனால நான் கிளம்பி போனேன். அதுவும் இதுவும் ஒன்றா, நீ இந்த மாதிரிலாம் செய்கிறது அப்பாவுக்கு சித்தப்பாக்கெலாம் தெரியுமா, இப்படி பண்ணுறதுக்கு உனக்குலாம் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, போலீஸ் ஸ்டேஷன் என்ன போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வீட்டு ஆளுங்கள்ட்ட சொன்னால் அவங்களே பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு, நாங்கள் கல்யாணத்தை முடிச்சு உன்னை விட மாட்டோம், நாங்கள் என்ன செய்கிறோன்னு பாரு அப்படின்னு அவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்பொழுது எங்கேயுமே வண்டி கிடைக்கல, நடந்து ரொம்ப தூரம் கடைசியில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோக்காரட்ட அந்த மண்டபத்தில் இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி ஏறுறாங்க. ஏறுற சமயத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரே பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு, எங்கே தேடியும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேறு பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மேக்கப் பண்ணி ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களை காணோம். ஸோ இதை காணான்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் குடும்பமாக நிற்கும் பொழுது அங்கே வராங்க அந்த பாக்கியம் நக்கலா அப்படின்னு, ஏற்கனவே ஓடி போனவங்க தானே திருப்பி ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் ஜோக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முறைக்கும் போது குழலிக்க செம கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்கள் அப்படி பேசலாம் அப்படின்னா, சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் அப்படின்னா, அதெல்லாம் விளையாட்டுக்கு எப்படி சொல்ல முடியும், நீங்கள் அதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்கள் வீட்டு மருமகங்கள் அவங்க, உங்கள் பொண்ணு எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும், அவங்க 2 பேருக்கு என் தம்பிங்களை பிடிச்சிருச்சு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு திருப்பி கேட்டு, நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு கோவமாக பேச, ஆமாம் மன்னிச்சிருமா இனிமேல் நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோமா அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி வெளில போயிடுறாங்க பாக்கியம். ஸோ இதில் ஏற்கனவே கோமதி நான் கூட சின்ன வயசில் அழகாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட சொன்னதுக்கு அதுக்கு வேறு எரிச்சப்பட்டாங்க. ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எரிச்சப்படுற ஒரு கேரக்டர் தான் வீட்டுக்குள்ளே விட போகிறாங்க இப்போ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்க எல்லாம் ஃபேமிலியே. என்னடா அது, நீ தான் அவங்கள ரொம்ப திட்டிகிட்டே இருப்ப எப்போ பார்த்தாலும் ராஜியும் மீனாவையும், இப்போ நீயே அவங்கள சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா, ஏன் நாத்தனார்களை நான் என்ன வேணாலும் பேசுவேன், மற்றவங்க வெளிலேருந்து வரவங்களாம் பேச நான் விட மாட்டேன், நான் கோவப்படுவேன் சண்டை போடுவேன், அது வேறு இது வேறு அப்படின்னு அவங்க சொல்ல, அந்த சமயத்தை கரெக்டாக மண்டபத்து வாசலில் இறங்கிடுறாங்க ராஜியும் மீனாவும். எங்கே போயிருப்பாங்க இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டுக்கெல்லாம் கையை பேசிக்கிட்டு இருக்கும் போது, எந்த உண்மையும் இப்போ சொல்லிடாத, இப்போ தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வேணாம், நீ வேறு உங்கள் வீட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு கல்யாணம் நடந்த பிரச்சனை எதனால நடந்துச்சு தெரியுமா எங்கள் கல்யாணம் அப்படின்னு உங்கள் கல்யாண ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் எடுத்து விட்ட அப்படின்னா, கடைசியில் கதிர்லேருந்து ஆரம்பித்து செந்தில் சரவணன் அதுக்கப்புறம் மாமாலேருந்து எல்லாருமே கோவப்படுவாங்க. நீ அமைதியாக வா அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க மீனா. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எப்படியோ சமாளிச்சு போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா